ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், மராத்தி மொட்டு, பட்டை, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், 200 கிராம் தயிர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன், அதை ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இவ்வளோ தாங்க பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனில் கொத்தமல்லி, புதினா, எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா, இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் மூஞ்சிட்டு ஊற்றி வேக வச்ச சிக்கனை சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டு அரிசி கொஞ்சம் சூடாகிற வரையும் நல்லா வதக்கலாம் எண்ணெயில். இப்போது அரிசியை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சம் சூடாட்டும். அதில் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கணும். இப்போ வேக வச்ச சிக்கன் எல்லாத்தையும் கொதிக்க வச்ச தண்ணி கலந்து விடலாம். கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு மூடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷம் வேக விடுறோம். சாதம் கொஞ்சம் கலரி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசி வேகணும். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.